டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடைபெற்ற ரெய்டை தொடர்ந்து நடிகர்கள் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்புவை விசாரிக்க இடி திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த சோதனைக்கான முக்கிய காரணம், குறைந்த காலகட்டத்தில் சுமார் 6 மாத இடைவெளியில டான் பிக்சர்ஸ் நிறுவனம் 400 முதல் 500 கோடி ரூபாய் வரைக்கும் திரைத்துறையில இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறது. இதற்காக முன்னணி நடிகர்கள் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு ஆகியோருடன் நடைபெற்ற ஒப்பந்தம் மூலமாக அவர்களுடைய படங்கள்ல நடிப்பதற்கு அவர்களுடைய படங்களை தயாரிப்பதற்கு டான் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது தொடர்பாகத்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றிருந்தது. தற்போது மேலும் ஒரு தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் அந்த சோதனையின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை வளையத்துல தனுஷ் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் சிக்கியிருக்கிறார்கள். அத்தோடு சிவகார்த்திகேயனும் சிக்கியிருக்கிறார்கள். காரணம், டான் பிக்சர்ஸ் நிறுவனமானது சிவகார்த்திகேயனின் பராசக்தி என்ற படத்தை தயாரித்து வருகிறது. இந்த படத்திற்காக சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல தனது 49வது படமான சிலம்பரசனின் படத்திற்கு சுமார் 15 கோடி ரூபாய் அட்வான்ஸ் தொகையாக கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல பராசக்தி, இட்லி கடை மற்றும் சிலம்பரசன் படங்கள்ல பணியாற்றிய 2 PROக்களுக்கும் சமன் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடர்ந்து பல படங்கள்ல பணத்தை முதலீடு செய்து தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்திற்காக சிவகார்த்திகேயனுக்கு ஆகாஷ் பாஸ்கர் 25 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததாகவும், சிலம்பரசனின் படத்துக்காக 15 கோடி ரூபாயை அட்வான்ஸாக ஆகாஷ் பாஸ்கர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக சிலம்பரசன், சிவகார்த்திகேயன், தனுஷ் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த படங்களுக்கு, குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அனைத்து படங்களுக்கு காஸ்டிங் என்று சொல்வார்கள். குறிப்பாக குணச்சித்திர நடிகர்கள், அதே போல 2ஆம் நிலை நடிகர்களை தேர்வு செய்வதற்காக 2 PROக்கள் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பணம் எவ்வாறு கைமாறப்பட்டது, இதற்கெல்லாம் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா, எதன் அடிப்படையில் இது கைமாறப்பட்டது என்பதெல்லாம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தான் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதை போல டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய படங்களை ரிலீஸ் செய்வதற்காக ஏசியன் சுனிலுடன் தயாரிப்பு நிறுவனம் டான் பிக்சர்ஸ் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய படங்களை ரிலீஸ் செய்வதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கெல்லாம் மொத்தமாக சிக்கியது ஒரு டயரி. அந்த டயரியில் பென்சில் மூலமாக இந்த தகவல்கள் எழுதி வைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை வைத்துத்தான் அமலாக்கத்துறை அடுத்த கட்ட விசாரணையை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த டயரியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பணம் தொகை டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அக்கவுண்டில் இருந்து நேரடியாக அந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது எந்த விதமாக இந்த பணத்தை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள், முறையான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதை விசாரணை முன்னெடுப்பதற்காக தான் தற்போது நடிகர் சிலம்பரசன், அதே போல நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகர் தனுஷ் ஆகியோரை விசாரிக்க முன்வந்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் 2 சினிமா PROக்களும் உள்ளடக்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சினிமா துறையில் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டில் ரெய்டு நடைபெற்றது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது மீண்டும் பல நடிகர்கள் மற்றும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபர்களும் சிக்கக்கூடிய நிலை உருவாகி இருப்பதால் அவர்களையும் விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதால் சினிமா துறையில் பலர் கலக்கத்தில் உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.